ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த படம் லாஸ்ட் ஏப்ரல் 23 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை ஷோங்கி ஹிகுச்சி அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஷியோஷி குசானகி, கனட்டா ஹொசோடா, டக்குமி சைட்டோ, மச்சிகோ ஓனோ, ஜுன் கனாமே அண்ட் ஹனா டொயோஷிமா எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, ஹயபூசா 60 அப்படிங்கிற புல்லட் ட்ரெயினில் பாம் வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கீழே போச்சுன்னா அது வந்து வெடிச்சிருங்க மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க மக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா 10 பில்லியன் ஜப்பானிய எண் பணம் தரணும். அந்த பணத்தை அரசாங்கம் தரக்கூடாது. இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி மக்கள் அந்த பணத்தை தரணும். அப்படி தரலைன்னா இந்த ட்ரெயினில் பாம் எப்படி டிஃப்யூஸ் பண்ணுன்றேன்னு சொல்ல மாட்டேன், ட்ரெயினில் இருக்க பாம் வெடிச்சு எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதில் கடைசியில் என்ன ஆச்சு, மக்கள் எல்லோரும் பொழைச்சாங்களா இல்லையா, ட்ரெயினில் இருந்த பாம் வெடிச்சதா இல்லையாங்கிறது தான் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே படம் வந்து கதைக்குள்ளே போயிட்டாங்க. அங்கேருந்து கடைசி வரைக்கும் ஆர்வம் அங்கே இன்ட்ரெஸ்ட் குறையாமையே கொண்டு போயிருக்காங்க. திரைக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயும் பெருசாக லேக் ஆகாமல் முழு படமும் பரபரன்னு த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கு. படம் ஆரம்பித்து பாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ட்ரெயினில் இருக்கவங்களை எப்படி காப்பாற்றலாம்னு அந்த டீமாக விவாதிக்க ஆரம்பித்து அதுக்கான டிமாண்டை பாம் வச்சவங்க சொல்லி ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு பாம் வச்ச விஷயத்த ஓப்பனாக சொல்லின்னு எங்கேயும் டென்ஷன் பில்டப் பண்ணுறேன், நம்ம கதையை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இழுக்காமல் அடுத்தடுத்துன்னு எல்லா விஷயத்துலையுமே சும்மா சாதாரணமாக அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை விட முக்கியமாக முன்னாடி போயிட்டுருக்க ட்ரெயினுக்கு பின்னாடி அதே வேகத்தில் ஒரு ட்ரெயின் செட் பண்ணி அந்த 2 ட்ரெயினுக்கும் நடுவில் பாலம் மாதிரி சின்ன ஒரு கனெக்ஷன் போட்டு அது வழியாக எல்லா மக்களையும் அந்த இன்னொரு ட்ரெயினில் ஏற்றி காப்பாற்றுற சீன் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர்க்குள்ளேயே வந்துடுச்சு. சரி, என்னடா ஒரு மணி நேரத்துலேயே படத்தை முடிக்கிறாங்களே, அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இன்னொரு 1.5 மணி நேரம் மிச்சதுக்கே அடுத்து அது என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் யார் பாம் வச்சா எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போக போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சா அதுக்கப்புறம் தான் உண்மையான படமே ஆரம்பிக்குது. எப்போவுமே ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸே இதுதான். வெஸ்ட்டு எல்லாத்தையுமே தட்டையாக தான் அணுகும். அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல், கிரே ஏரியா அதையெல்லாம் பெருசாக டச் பண்ணாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹாலிவுட்டில் வந்து பெரும்பாலான எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமும் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி, மக்களை காப்பாற்றுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த தத்துவார்த்த விவாதங்கள்லாம் பெரும்பாலும் அங்கே வந்து நிகழாது. அவங்கள பொறுத்தவரை ஒரு பிரச்சனை, அதுக்கான தீர்வு இது, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் அவங்களோட பார்வை. ஆனால் இங்கே புத்தர் தொடங்கி கன்ஃபியூஷியஸ், சமணம், அது இதுன்னு இங்கே நடந்த தொடர்ச்சியான ஒரு தத்துவ விவாதங்கள் மக்களோட மனப்பான்மையை, இந்த உலகத்தை பார்க்குற பார்வையை அப்படியே மாற்றிருக்கு. 2020 லாஸ்ட்டு 2022 எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். அந்த படம் இந்த பேரலல் யூனிவர்ஸுங்கிற அந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். வாழ்க்கை மீது பிடிப்பே இல்லாத ஒருத்தி ஒட்டுமொத்தமாக எல்லா யூனிவர்ஸையுமே அழிக்கிறதுக்காக அவ வந்து கிளம்புவா. அப்படி இல்லை, வாழ்க்கை அர்த்தமுள்ளதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புரிய வைக்கிறது தான் கதை. இதில் என்னென்னா, இதில் ஹீரோயினாக வர்றது வெள்ளியோட அம்மா தான். ஹீரோயினோட பொண்ணு தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அழிக்கலான்னு சொல்லிட்டு போவா. இதில் இவங்க எப்படின்னா, இந்த பேரலல் யூனிவர்ஸை ஆக்சஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸில் அவங்கள யார் இருக்காங்களோ அவங்களோட திறமையை இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இவங்க ஆக்சஸ் பண்ணுறப்ப இவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கலாம். மற்ற எல்லா யூனிவர்ஸ்லையுமே பண்ணுற எல்லாத்தையுமே இவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு இது போவாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பொண்ணு ஹீரோயினையும் ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி எல்லாத்தையுமே அவள் கற்றுக்குவா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவா. எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு வெறுமை சூழ ஆரம்பிக்கும். அந்த வெறுமையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாதவ, சரி ஓகே, இது இவ்வளோதான் லைஃப்பில் வந்து எதுவுமே முக்கியம் இல்லை, ஒவ்வொரு 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 யூனிவர்ஸாக போய் பார்ப்பான். அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே இதாக இருக்கும். ஆனால் எதுவுமே அவளுக்கு வந்து ஒரு இருப்பை ஒரு நம்பிக்கையை தராது. அதனால் அவள் வந்து என்ன யோசிச்சிருவா, என்ன முடிவு பண்ணிடுவான்னா, லைஃபோட தத்துவமே நத்திங் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதா. இங்கே வந்து எதுவுமே முக்கியம் இல்லை, எதுவுமே வந்து விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் மாறிடுவா. அதனால தான் வந்து எல்லா யூனிவர்ஸையுமே அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவா. ஆனால் அவங்க அம்மா
ஆனா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இல்ல வாழ்க்கையில வந்து எல்லாமே முக்கியம் தான். எல்லாமே வந்து வ வ வாழ்க்கையில வந்து நம்பிக்கை வைக்கணும். நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாரி அவ பொண்ணுக்கு சொல்லி திருத்தி இது பண்றது தான் ஸ்டோரி. அ அந்த படத்தோட கதையே அதான். அந்த படத்தோட மெயின் தீம் என்னன்னா, "த கீ டூ ஹாப்பினஸ் இஸ்ன்ட் லேமெண்டிங் வாட் இஸ்ன்ட் தேர். இட் இஸ் பீயிங் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் இஸ் தேர்." இது என்னன்னா, இப்போ நம்மகிட்ட என்ன இல்லையோ அத நினச்சு கஷ்டப்படுறது வந்து அ அத வந்து கஷ்டப்படுறதுங்கிறது வாழ்க்கை கிடையாது. நம்மட்ட என்ன இருக்கோ அத அத வச்சு நம்ம சந்தோஷப்படுறது தான் வாழ்க்கை. அப்படிங்கிற மாரி தான். அந்த படத்தில எப்படின்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் போறப்ப இந்த இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. அந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. இன்னொரு யூனிவர்ஸ் போறப்ப அவங்களுக்கு நெறைய சக்திகள் இருக்கும். இன்னொரு யூனிவர்ஸ்ல அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாரி மிக்ஸ்டா தான் இருக்கும். அந்த மாரி மிக்ஸ்டா இப்படி, அப்படி அந்த மாரி தான் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயுமே அவங்க இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை முக்கியமானது. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியமானது. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள், அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. ஸோ, அதுதான் அவங்களுக்கு முக்கியமானது அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தத்துவார்த்த விவாதங்களோடயே தான் படம் போகும். பொண்ணுக்கு வந்து நத்திங் மேட்டர்ஸு. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே எ எ கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நான் அதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாரி ஒரு இது. ஸோ, இவ வந்து அவள திருத்துற மாரி தான் ஸ்டோரி. இப்ப வந்து எதுக்காக நான் இந்த ஸ்டோரிய நான் சொல்றேன்னா, இந்த படமும் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட்டு 1 மணி நேரத்திலேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து மீதி வர்றது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தத்துவார்த்த விவாதத்த தான் அந்த படம் ஃபுல்லா நிகழ்த்தியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் ஒரு மத்த சாதாரண ஒரு சேசிங் த்ரில்லர் படத்துலருந்து ஒரு இது வந்து கொஞ்சம் தனிச்சு தெரியுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன படத்து பேர் வந்து எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். அந்த படம் மொத்தம் 7 ஆஸ்கார் வாங்கியிருக்கும். 2028ல ஒரு சைனீஸ் படம் 7 ஆஸ்கார் வாங்குறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த படம் ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கும். ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு படம். நீங்க பார்க்கணும்னு நெனச்சா அது கண்டிப்பா போய் பார்க்கலாம். அ அந்த படத்துல பெஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து எடிட்டிங் சொல்லலாம். நீங்க இதுவரைக்கும் பார்த்த எந்த படத்தையும் விட அதில வந்து ஒரு பெஸ்ட்டான எடிட்டிங் நீங்க பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு 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 தனித்துவமா இருக்கும். கண்டிப்பா. அது வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிற மாரியான தத்துவார்த்த விவாதங்கள் படம் ஃபுல்லாவே இருக்கும். ஆனா ஹாலிவுட்ல இந்த மாரி நடக்காது. அதுதான் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸு. ஆ வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒரு பிரச்சனை அத தீர்த்து வைக்கிறது, அதோட படம் முடியுது அப்படிங்கிற மாரி தான் போகும். பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத தாண்டி என்னலாம் இருக்கு அப்படிங்கிற மாரியே போகும். இந்த ஜாப்பனீஸ்ல இப்ப நான் சைனீஸ் படத்த பத்தி சொன்னேன். பட் ஆனா ஜாப்பனீஸ்ல அது ரொம்ப அதிகமா நடக்கும். இங்க அந்த காலத்துல இருந்து நீங்க முன்னாடி இருந்தே பார்த்தீங்கனாலுமே, அவங்க 2 போர் சந்திச்சதுனாலயா, எதனால என்னன்னு தெரியல. ஆனா அவங்களோட படங்கள், அவங்களோட கன்டென்ட் எல்லாமே ரொம்பவே மெச்சூர்டா இருக்கும். நம்ம சாதாரணமா யோசிக்கிற நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்படி அணுகுறோமோ, அத விட அவங்க அணுகுற பார்வை, அவங்களோட இது வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப இதா இருக்கும். இது ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிறது ஒரு அனிமே சீரிஸ் தான். ரொம்ப சின்ன சீரிஸ் தான். அது ஒரு அனிமே சீரிஸ் தான். அந்த சீரிஸ்ல வர ஹீரோ, அவன் எவ்வளோ பெரிய வில்லனா இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலுமே, அவன வந்து ஒரே பஞ்ச்ல வந்து அவன் ஜெயிச்சுருவான். ஒரு பஞ்ச்லயே அவங்கள தோற்கடிச்சு இவன் ஜெயிச்சுருவான். அந்த அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்கும். ஆனா, அந்த அளவுக்கு இருக்கிற சக்தியே இவன வந்து டிப்ரஷனுக்கு கொண்டு போயிரும். இப்படி நான் யார் வந்தாலுமே நமக்கு வந்து ஒரு இதே கிடையாது. அப்ப நான் இப்படியே போயிட்டே இருக்கேன்னா, என் லைஃப் எத நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி, அத யோசிச்சு அவன் வந்து டிப்ரஷனுக்கு போயிருவான். ஸோ அதுதான் அந்த ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிற அனிமியோட சீரிஸு. இப்போ ஒரு சூப்பர் ஹீரோஸ் நீங்க ஸ்டோரியோ இல்ல ஏதோ ஒண்ணு எடுத்துட்டீங்க அப்படின்னா, வெஸ்ட்ல நீங்க பார்க்குறீங்கன்னா, அவன் வந்து உலகத்த காப்பாத்துவான், இல்ல மக்கள காப்பாத்துவான். அப்படிலாம் ஏதாவது ஒரு ஊர காப்பாத்திட்டு இருப்பான். எ எ ஏதாவது ஒரு பெரிய வில்லன் அழிப்பான், ஏலியன் அழிப்பான் அந்த மாரியே தான் போகும். பட் ஆனா இதுல அந்த சூப்பர் ஹீரோக்கு இருக்க டிப்ரஷன பத்திலாம் இவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கன்டென்ட் எப்பவுமே ஒரு வே ஹெட் ஆஃப் டைம் இல்ல ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நம்ம யோசிக்காத ஒரு கோணத்துல வந்துட்டுருக்கும். இந்த இன்செப்ஷன் அப்படிங்கிற படமே பார்த்தீங்கன்னா, பப்ரிகா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்க அத எடுத்து பார்த்தீங்கன்னா, பப்ரிகா படத்துல வந்து இந்த ட்ரீம்ஸ்குள்ள அப்படியே போற மாரி இருக்கும். அதையே இன்ஸ்பயர் பண்ணி தான் இன்செப்ஷன் அப்படிங்கிற படத்த வந்து நோலன் எடுத்திருப்பாரு. நோலன் அப்படி காப்பி அடிச்சு எடுக்கிறவரு, அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாரி நான் சொல்ல வரல. அந்த மாரி ஒரு இன்ஸ்பயர் ஆகி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அ அ அம்
இந்த படத்தில் இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனுங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேக் நார்மல்சி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. அதாவது அதாவது உண்மையான பிரச்சனைகள், பேச வேண்டிய விஷயங்களை தவிர்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குன்னு நம்மளே ஒரு போர்வையை போத்திட்டு இங்கே நடமாடிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் படம் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே ஒரு உள்ளார்ந்த பிரச்சனைகள், ஒரு உள்ளார்ந்த விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ளே ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும். பட் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, இந்த சமூகம் வந்து சரியாக தான் இயங்கிட்டு இருக்குன்னு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இந்த சமூகத்தோட ஒரு உறங்காமல் நம்ம வந்து இயங்கிட்டே இருக்கோம். அதுதான் ஃபேக் நார்மல்சி அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே பேசிகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் அதிகமாக வரும். ஸோ படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்து கூட அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் உண்மை வந்து அப்படி இல்லை. எதுக்காக நம்ம இப்படி நடிச்சிட்ருக்கணும், ஏன் எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு விரக்தி அடைஞ்ச ஒருத்தி தான் இந்த பாம் வச்சது, இது எல்லாத்தையும் ட்ரெயினை வெடிக்க வைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணுறா. அவள் சொல்கிற விஷயங்கள், அவள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அரசு அதிகாரிகள்லேருந்து, அங்கே வேலை செய்கிறவங்கலேருந்து, கூட பயணிக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே பதில் இல்லாமல் நிற்க வைக்குது. சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வாயடிச்சு போக செய்யுது. வாழ்க்கை மேலே பிடிப்பே இல்லாமல் எல்லாத்தையும் வெறுத்து போன அவகிட்டேருந்து வர ஒவ்வொரு கேள்வியுமே, அவர்கிட்டருந்து வர எந்த கேள்விக்குமே படத்தில் இருக்க யார்ட்டையுமே பதில் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. ஒரு கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி போட்டு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றும் போது 9 பேர் மட்டும் திரும்ப அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கிறதுலையே உள்ளே சிக்கிடுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ரிவீல் பண்ணுவான், நான் தான் இங்கே வந்து இது வச்சேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணணும், இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னா என்னை கொன்னா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அது ஒரு ரீசன் சொல்லுவாள். ஸோ என்னை கொன்னா தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொலிட்டிஷியன் இருப்பாங்க, ஒரு சோஷியல் மீடியா பர்சன் இருப்பாங்க, அப்புறம் உள்ள கண்டக்டராக இருக்காங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் நார்மலாக ட்ராவலில் ஒருத்தர் இருப்பான், அப்புறம் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு க்ரைம் கமிட்டட் பண்ணுவான். அதாவது அவனுக்கு தெரியாமல் ஒரு சந்தர்ப்பவாதத்தால் ஒரு க்ரைம் கமிட் பண்ண உள்ள ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி இப்போ பலவிதமான மக்கள் இருப்பாங்க. அவங்களோட டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இது பண்ணுவாங்க. பட் ஆனால் யாருக்குமே வந்து அவளை போய் கொல்லணும், நம்மளை காப்பாற்றுக்க அவளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணவே தோணாது. எல்லாருமே அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அந்த சோஷியல் மீடியா பர்சனுக்கு வந்து நம்ம வந்து அவனை வந்து ஒரு சந்தர்ப்பவாதி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி ஒரு செல்ஃபிஷான முடிவு எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் அவனுக்குமே அந்த பொண்ணை கொல்றதுக்கு தைரியம் வருது. பட் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் அவனை கிரிமினல் சொல்ல முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் தவறு செய்த ஒருத்தனை அவன் வந்து மானிப்புலேட் செய்ய பார்ப்பான். மானிப்புலேட் செஞ்சு அவன் மூலமாக அவனை கொல்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அவளை வந்து கொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த பாம்பு வச்சு வேணா நினச்சிருப்பாங்க, நீங்களாம் நடிச்சிட்ருக்கீங்க, இப்போ உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் வந்து என்னை கொன்று தானே ஆகணும், நீங்கள் என்னை கொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுவாள். பட் ஆனால் இவங்க இப்படி பேசுகிறது அவளுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, ஓகே, நேரம் ஆக ஆக வந்து இவங்க எப்படியும் நம்மளை இது பண்ணத்தான் போகிறாங்க, நம்ம நினைக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியே அவள் இருப்பாள். பட் ஆனால் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரெயின் கண்டக்டரு வேறு வழி இல்லாமல் வேற ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவார். அதனால வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாத்தோட உயிருக்கும் நான் தான் பாதுகாப்பு, இதை என்னோட ஒரு ஜாபாக நினச்சிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறேன்னு சொல்லி போயிடுவார். கொலை பண்ணுறேன்னு சொல்லி போய் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சிடுவாரு. கழுத்தை பிடிச்சோன்னா, ஆமாம், இதுதான் நீங்கள் இத்தனை நேரம் நீங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தீங்க, இதுதான் உங்களோட உண்மையான முகம், எல்லோரும் நடிக்காமல் இப்படி உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கழுத்தை பிடிச்சவர் அப்படியே அவர் அப்படியே கொஞ்சமாக நெரிப்பார். அப்போ வந்து அவரால் நெரிக்க முடியாது. அவருக்குள்ளே இருக்க அந்த ஹியூமனிட்டி, அந்த மனிதத்தன்மை அப்படிங்கிறது அதை செய்ய விடாது. கடைசியில் அவர் வந்து அவளை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவார். அவர் வந்து அவரால் அவளை கொல்ல முடியாமல் அவளை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவார். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பீக் மொமெண்ட்டு. இந்த படம் வந்து ஒரு பெட்டர் சினிமாவாக ஆக்கணும் ஒரு தருணம்னா அந்த இடத்த சொல்லலாம். எப்படி இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்றணும், அவனுக்கு கூட வேலை செய்கிறவனே உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிற தருணத்தில் கூட அந்த பொண்ணுக்காக இறங்கி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அவர் அழுகிற அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கே நம்ம நினச்சிட்டு இருக்கிறது மேலே அவளுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அவளோட நம்பிக்கை வந்து ஆட்டம் கண்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களோட எல்லாரோட முயற்சியுமே இங்கே இருக்க எல்லாருமே தப்பிக்கணும், யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் இன்க்ளூட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த
பேட்மேன் டார்க் நைட்டில் வந்து இதே மாதிரி தான் ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து ஜோக்கர் வந்து 2 போட்டில் பாம் வச்சுருவான். ஒரு போட்டில் ஃபுல்லாக கிரிமினல்ஸ் இருப்பாங்க. ஒரு போட்டில் ஃபுல்லாக சாதாரண மக்கள் இருப்பாங்க. அப்போ 2 போட்லேயுமே இவங்ககிட்ட வந்து அவங்க பாம்போட ரிமோட் கொடுத்துருவான். அவங்ககிட்ட வந்து இவங்க பாம்போட ரிமோட் கொடுத்துருவான். அப்போ வந்து சாதாரண மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க எல்லாம் கிரிமினல்ஸு. எப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமுத்திடுவாங்க, பாம் வெடிக்க வச்சுருவாங்க. நம்ம அமுத்திடலாம் அதுக்கு முன்னாடி. அவங்க இருந்தானே செத்தானே கிரிமினல்ஸ் தானே அப்படின்னு சொல்லி இங்கே பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த இதுலேயும் கொஞ்சம் டிஸ்கஷன் போகும். கிரிமினல்ஸுக்கு அது டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த போட்டில் இருக்க கிரிமினல்ஸும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி 2 பேரும் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோக்கர் வந்து பேட்மேன்ட்ட வந்து அது சவாலாகவே சொல்லியிருப்பான். இந்த 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 உலகம் நீ இந்த சமூகம் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து இவ்வளோ தான். இந்த சமூகத்து மேலே நம்பிக்கை வைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் அவன் கொடுத்த டைம் வரைக்கும் 2 போட்டுமே வெடிக்காது. இவங்களும் அமுத்த மாட்டாங்க, அவங்களும் அமுத்த மாட்டாங்க. அப்போ தான் ஜோக்கர் சொல்லியிருப்பான், இந்த 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 சமூகம் நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த சமூகத்து மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஒரு தாட் அந்த பொண்ணுக்கும் அந்த இடத்துல வந்திருக்கும். இந்த சமூகம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கும் வந்திருக்கும். அந்த அந்த படம் பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கும் அது தோணும். படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரியான இந்த மாதிரி சமூகத்தில் இருக்க ஒவ்வொன்றோட ரெப்ரசன்டேஷனாக தான் வந்திருப்பாங்க. இதில் ககுயா டக்கைச்சின்னு வந்திருக்கவர் அந்த இதோட கண்டக்டர் மேனேஜராக வருவார். அவர் பார்த்திங்கன்னா த காம் மேனேஜர் வித் ஹிடன் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்திருப்பார். அதாவது அவர் ரொம்ப காமாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு காமிச்சிக்கிற மாதிரியான ஒரு 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 ஆளாக வருவார். அதாவது ஒரு கார்ப்பரேட்டில் மேனேஜ்மெண்ட் ஃபேஸாக இருக்கவங்க இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வருவார். இதில் வந்து அடுத்தது சிக்கா மட்சுமோட்டோ அப்படிங்கிறவர் வந்திருப்பாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்டாய்க் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. அது எப்படின்னா, அவர் வந்து அவங்களோட வேலை வந்து ஓட்டணும். அதாவது அங்கே மேலிடத்துலேருந்து என்ன உத்தரவு வருதோ, என்ன இது வருதோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து சைலண்ட்டாக, எஃபிஷியண்ட்டாக, சீமிங்லி எமோஷன்லெஸ்ஸாக அவங்க எமோஷனாக எந்த முடிவு எடுத்தாலுமே அது வந்து மற்றவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறதுல அந்த மாதிரியே போகிற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதாவது சுற்றி எந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிற்காமல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது எவன் என்ன பண்ணாலும் என்ன ஆனாலுமே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஜப்பானில் அப்படி தான் ஃப்ளாலெஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அவங்க வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யூகோ ககாமி அப்படிங்கிறவங்க இந்த பொலிட்டீஷியன் வித் டபுள் அஜெண்டா அப்படிங்கிற வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்போஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் ட்ரைங் டு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள காமிச்சிக்குவாங்க. பட் ஆனால் அவங்க மக்கள் முன்னாடி அவங்களோட அப்ரூவல் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த பிரச்சனை எது நடந்துட்டு இருந்தாலுமே ஃப்யூச்சர் எலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, ஃப்யூச்சர் எலெக்ஷன் நமக்கு வந்து ஆதரவு வரணும், இது வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கலில் நார்மலிசம் இதெல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே இதாக தான் இருக்குது, எல்லாமே இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே அவங்களோட பர்சனல் கெயினுக்காக அப்படி சொல்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கெய்ஜி ஃபியூஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூக்கி, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன். அதாவது நம்ம இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்பிட்டுருக்க ஒரு சாதாரண இந்த சமூகத்தோட ஒரு சாதாரண அங்கமாக அவனை காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மிட்ஸ்ரு டொடரோகி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் நான் சொன்னது. அவர் வந்து எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக தான் பார்ப்பார். அவருக்கு வந்து இங்கே எது நடந்தாலுமே அவருக்கு ஒரு கண்டென்ட் தான். அங்கே பாட்டுக்கு 10 பில்லியன் எண் கேட்டிருப்பாங்க, அது கொடுக்குறாங்களா இல்லையா, கவர்மெண்ட் கொடுக்குதா இல்லைன்னு பார்த்துட்ருக்கப்ப இவர் டக்குன்னு அவர் ஃபேமஸ் ஆகணும் ஒரு வீடியோவை போட்டு எல்லாரும் முன்னாடியும் பேசி இது பண்ணி அவர் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் காசாக போடுங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து ஃபாலோயிங் இதாகும், அவர் எல்லோரும் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த சமூகத்தில் இப்படியும் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவர் இருப்பார். அவருக்கு எல்லாமே கண்டென்ட் தான். இந்த மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானிய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்காங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே எல்லாத்தையுமே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் இது அவங்க எல்லாருமே கடைசியாக சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்குன்னா,
ட்ரூ ஸ்ட்ரென்த் லைஸ் இன் ட்ராப்பிங் த ஆக்ட் அண்ட் ஃபேஸிங் கிரைசிஸ் வித் ஹானஸ்டி அண்ட் யூனிட்டி. அதாவது நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்க வரைக்கும் அது நீங்கள் நினைக்கிறது நடக்காது. உண்மையான வலிமை வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் அந்த நடிப்பையெல்லாம் கைவிட்டுட்டு ஒரு பிரச்சனை வரப்போ அந்த பிரச்சனையை வந்து ஹானஸ்டியோட ஃபேஸ் பண்ணுறப்ப தான் எல்லாமே அந்த இதில் தான் உண்மையான வலிமை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட தீம், இந்த படத்தோட மெயின் மெசேஜ். எல்லா கேரக்டருமே அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே தான் மேக்ஸிமம் வரும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லர் படத்தை வெறும் த்ரில்லராக மட்டும் தராமல் இந்த சமூகத்தோட முகத்தை தோடு வச்சு காட்டி அதில் ஒரு பெரிய விவாகத்தையே உருவாக்கி அதை பற்றி நம்மளையும் ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.